தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இன்று நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெடும் நிலையங்களுக்குள் மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகளை பாவித்தல், புகைப்படம் எடுத்தல், காணொலி எடுத்தல், ஆயுதங்களை வைத்திருத்தல், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல் அல்லது போதைப் பொருட்கள் பாவனை செய்தல், மதுபானம் அருந்திவிட்டு அல்லது போதைப் பொருட்கள் பாவனை செய்துவிட்டு வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெடும் நிலையங்களுக்குள் வருகை தருதல் என்பனவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு நாளான செவ்வாய்க்கிழமை இன்று அனைத்து வங்கிகளும் காலை 11 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் என்று இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து வங்கிகளும் காலை 8:30 மணிக்கு திறக்கப்படும். 2.5 மணி நேரம் திறந்திருக்கும் என்று சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு இடையே பல துறைகள் தொடர்பான 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரு நாடுகளுக்கிடையே இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காரணமாக எதிர்வரும் 7ஆம் தேதி சில பாடசாலைகள் மூடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடசாலைகள் தவிர்த்து ஏனைய பாடசாலைகள் அனைத்தும் வழமை போல் நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் காரணமாக இன்றும் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் அண்மையில் உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் மரணத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என கூறப்படும் நபர் ஒருவர் தொடர்பான தகவல்களை குறித்த மாணவியின் பெற்றோர் வெளிப்படுத்தியுள்ளனர். கொட்டாஞ்சேரி கல்பொத்த வீதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பில் இருந்து விழுந்து கடந்த 29ஆம் தேதி 16 வயதுடைய மாணவியொருவர் உயிரை மாய்த்து கொண்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்த அவரது பெற்றோர் தங்களது மகளின் மரணத்துக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். குறித்த நபர் அரசியல் கட்சியொன்றின் உறுப்பினர் எனவும் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டுமே தமது மகளின் மரணத்துக்கான பிரதான காரணம் எனவும் மாணவியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த நபர் தமது கல்வி நிர்வாகத்தில் வைத்து தமது மகளிடம் காவல்துறை முறைப்பாடுகளுடன் தொடர்பு கொண்டுள்ளமையினால் இனி இங்கே கல்வி கற்று வர வேண்டாம் என எச்சரித்திருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து தமக்கு உயிர் வாழ்வதற்கு விருப்பமில்லை என தமது மகள் பல தடவைகள் தம்மிடம் கூறியதாகவும் உயிரிழந்த மாணவியின் தாய் மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமது மகளை பாரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி அவரை உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு தள்ளிய நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என குறித்த மாணவியின் தாயார் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பாக 1250க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய கல்வி அமைச்சு, காவல்துறை, தொழிலாளர் அலுவலகம், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் உள்ளிட்ட 10 நிறுவனங்களைச் சேர்ந்த 20 அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 6 காவல்துறை உத்தியோகத்தர்களும் அதிபர் ஒருவரும் பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தரும் அடங்குவதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சபரகமு பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த பல்கலைக்கழகத்தின் மேலும் 4 மாணவர்கள் நேற்று சமநலவிவ காவல்துறையில் சரணடைந்துள்ளனர். சரணடைந்த 4 சந்தேக நபர்களான மாணவர்களும் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
இதற்கமைய கிழக்கு, வடக்கு, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இவ்வாறு வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாத்தளன் நந்திக்கடல் களப்பிலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு அம்பலவன் பொக்கனே வசிப்பிடமாக கொண்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் 3 நாட்களாக காணாமல் போயுள்ளார். அதனை அடுத்து உறவினர்கள் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நேற்று நந்திக்கடல் களப்பில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அம்பலவன் பொக்கனை புது மாத்தளன் பகுதியைச் சேர்ந்த 27 ஆகவே உடைய ராயசீலன் ராஜ்குமார் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. யாழ் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நேற்றைய தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நேற்று காலை நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்தபோது மயக்கமடைந்துள்ளார். சக போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடனடியாக அவரை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அங்கு அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை தொடர்ந்து விளக்கமறியை வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மூவரையும் மே மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கிரிபத்கொடை பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மானிய விலையில் உரம் வழங்கப்படாமையினால் அதிக விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது சிறுபோக நெற்றிகைக்காக 15,000 மெட்ரிக் டன் உரம் தேவைப்படுவதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. குறித்த உரத்தொகையானது 1 மாதத்துக்கு முன்பாகவே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இவ்வாறு உரிய காலப்பகுதிக்குள் உரம் வழங்கப்படாமையால் எதிர்பார்த்தளவு விளைச்சலை பெற முடியாது எனவும் விவசாய அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. யாழ்ப்பாணம் காரைநகரில் பெண்ணொருவர் கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பு கட்டுகள் இல்லாத கிணற்றில் நேற்று முன்தினம் நீராடிக் கொண்டிருந்த வேளை கால் வழுக்கி கிணற்றினுள் விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவரை வீட்டார் மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க விமான நிலைய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாத்தறை துடாவ பகுதியைச் சேர்ந்த 44 வயதான சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளின் ஒரு தொகையையும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான விஸ்கி போத்தல் ஒரு தொகையையும் அவர் தனது பொதிகளில் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் பயணப்பையில் மறைத்து கசிப்பினை எடுத்து செல்ல முற்பட்ட போது கைதாகியுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புளியப்பொக்கனை பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்தில் 22 லிட்டர் கசிப்பினை நூதனமான முறையில் கடத்தி சென்றுள்ளார். தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக நேற்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.